நைட் ஷிஃப்ட் கஷ்டங்கள். பறவைங்களோட கிராமத்துல அழகான சாயந்தர நேரம் அது. அந்த ஊர்ல இருக்கிற புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருமே இப்போ சிட்டில சாஃப்ட்வேர் வேலையில இருந்தாங்க. அவங்க ஊருக்கு வந்தே பல மாசங்களாச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் அவங்க அம்மாக்களான சிச்சு காக்கா, துணி குருவி, சோட்டு கிளி 3 பேருமே ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு பிள்ளைங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சோட்டு, நம்ம பசங்க சிட்டிக்கு போய் சாஃப்ட்வேர் வேலைக்கு சேர்ந்த உடனே நம்மள சுத்தமா மறந்துட்டாங்க. பண்டிகைக்கு வருவாங்கன்னு பார்த்தா வரல. சரி, அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. எனக்கு என்னவோ எப்ப என் பொண்ணு பாப்பேன்னு ஆசையா இருக்குது. அப்போ சோட்டு கிளியும் ரொம்ப கவலையா, ஆமா துணி, என் பையன் பண்ணு கூட அப்படிதான். நான் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணாலும் அம்மா நான் பிஸியா இருக்கேன், ஃபோன் பண்ணாதீங்க, அப்புறமா பண்றேன்னு கட் பண்றான். நம்ம வாய கட்டி வயித்த கட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவங்க கம்ப்யூட்டர் வேலைக்கே சரி ஆயிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு கூட கேக்குறது இல்ல. அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, என்னோட அன்பு புள்ள சின்னு அங்க என்ன சாப்பிடுறானோ என்னவோ, இங்க இருக்கும்போது என் அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சிட்டிக்கு போய் இப்போ பீஸா பர்கர் அது இதுன்னு தின்னு அவன் உடம்ப எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கானோ பயமா இருக்குது. அந்த நேரத்துலதான் சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே அவங்கவங்க லேப்டாப்க்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப பிஸியா வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. அப்பா பன்னு, இந்த வர்க் பிரஷர்னால எங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் கூட பண்ணல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. பாவம் எங்க அம்மா நான் ஃபோன் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நானா இங்க சமையல், இந்த டிராபிக், இந்த வர்க் டென்ஷன்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா புஜ்ஜி, முந்தானேத்து எங்க அம்மா ஃபோன் பண்ணப்ப கூட நான் போனை கட் பண்ணிட்டேன். பாவம் எங்க அம்மா எவ்வளவு அழுந்துகிட்டு இருந்தாங்களோ என்னவோ. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒர்க் டென்ஷனை தூரமாக்கிட்டு ஊருக்கு போய் அம்மா கை சமையல சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பன்னுக்கிளி ரொம்ப உற்சாகமா, டேய், எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. நம்ம எப்படியும் சாஃப்ட்வேர் வேலை தானே செய்யறோம். நம்ம வேலைக்கு இன்டர்நெட் இருந்தா போதும் இல்ல, எங்க இருந்து வேணாலும் நம்ம வேலை செய்யலாம். நம்ம மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்கலாம், கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை கொடுங்க அப்படின்னு. ஒருவேளை அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா அம்மா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி ஊருக்கு போய் அங்கே இருந்து வேலை செஞ்சு அவங்க கூடயே இருக்கலாம். அப்போ புஜ்ஜி சந்தோஷமா, வாவ் பன்னு, எவ்வளவு சூப்பரான ஐடியா கொடுத்தடா. நம்மளுக்கு இன்டர்நெட்டுக்கு நம்ம ஊர்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. நான் இப்பவே மேனேஜருக்கு மெயில் பண்றேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படி அவங்க 3 பேரும் அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி ஊருக்கு போறதுக்கு பெர்மிஷனை கேட்டாங்க. பெர்மிஷன் கிடைச்ச உடனே அடுத்த நாள் காலையிலேயே அவங்க 3 பேரும் லக்கேஜை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. பிள்ளைங்களை பார்த்த உடனே அம்மாக்கள் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு அவங்க 3 பேரு வீட்டுலயும் ஏதோ பண்டிகை மாதிரி கோலாகலமா இருந்துச்சு. பசங்களுக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரியும் ஆச்சு. துணி படுக்கிறதுக்காக ரூம்ல படுக்க எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜி ரூமுக்கு வந்தா. ஆனா புஜ்ஜி தூங்கல. அதுக்கு பதிலா லேப்டாப்பை எடுத்து அவ பெட்ல அவ உக்காந்துக்கிட்டு இருந்தா. என்னடி புஜ்ஜி, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கு. நீ என்ன பண்ற? ஏதாவது புது படத்தை பாத்துக்கிட்டு இருக்கியா? புஜ்ஜி லேப்டாப்ப ஆன் பண்ணி, ஃபிலிம் இல்லம்மா, என்னோட ஆபீஸ் வேலை இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். துணிக்கு ஒண்ணுமே புரியல. வர்க்க பகல்ல தானே செய்வாங்க, நைட்ல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. யாரு வேலை செய்வா? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, அம்மா நான் படத்தை பார்க்கலமா, நான் இப்பதான் என்னோட வேலைய ஆரம்பிக்க போறேன். நான் செய்யறது சாஃப்ட்வேர் வேலை. அது மட்டும் இல்ல, அமெரிக்கன் கம்பெனி கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கால இப்போ பகல் நேரம், காலையில 6 மணி வரைக்கும் நான் உட்காந்து வேலை செய்யணும். நீ சாப்பிட்டு படுத்துக்கமா, உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. அத கேட்டு துணிக்குருவி ஷாக் ஆயிட்டா. என்னது, நைட்டு முழுக்க வேலை செய்ய போறியா? ஐயோ, உன் கண்ணெல்லாம் என்ன ஆவறதுமா? ஆமா, பகல் முழுக்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சரி, நான் சாப்பிட்டு படுக்கிறேன், நீ வேலை செய். துணி லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டா. புஜ்ஜி மட்டும் கீபோர்ட்ல டக் 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 டக்னு தட்டிக்கிட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிற சத்தம். அடிக்கடி மீட்டிங்னால
புஜ்ஜி இங்கிலீஷ்ல பேசுற அந்த சத்தத்தினால பாவம் துணியால சரியா தூங்கவே முடியல. அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு சரியா தூக்கமும் வரல. சிச்சு காக்காவோட வீட்டுலயும் இதே நிலைமைதான், சோட்டு கிளியோட வீட்டுலயும் இதே நிலைமைதான். அப்படி அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு. காலையில ஒரு 8 மணி இருக்கும். துணி எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு பெட்ரூம்க்கு வந்து பார்த்தா பாவம் புஜ்ஜி இன்னும் லேப்டாப் முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவ ஒர்க்க ரொம்ப பிஸியா தான் செஞ்சுக்கிட்டே இருந்தா. என்னடி புஜ்ஜி, நைட்டு முழுக்க அந்த பெட்டி முன்னாடியே உக்காந்துருக்க, உனக்கு தூக்கம் வரலையா? காலையில 9 மணி ஆயிடுச்சு, எப்பமா தூங்க போற நீ? அப்போ புஜ்ஜி குருவி கண்ணை கசக்கிக்கிட்டு, அம்மா முடிஞ்சு போச்சுமா, இப்போ லாக் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு தலை ரொம்ப வலி எடுக்குது, ஸ்ட்ராங்கா காஃபி ஒன்னு போட்டு கொண்டு வரீங்களா? அத குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன். சரிம்மா, இதோ இப்ப போட்டு கொண்டு வரேன். துணி சூடா போய் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. புஜ்ஜியும் அந்த காஃபியை குடிச்சிட்டு படுத்தா. அப்பா அம்மா, காஃபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. சரி, அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க. மத்தியானம் 1-2 மணி வரைக்கும் என்ன எழுப்பாதீங்க. நான் அது வரைக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டு நானே எந்திரிச்சிட்டு வரேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ துணி ஆச்சரியமா, என்னடி மத்தியானம் 2 மணி வரைக்கும் தூங்குவியா? அது வரைக்கும் குளிக்காம சாப்பிடாம அப்படியே தூங்குவியா? என்னடி நீ? அப்போ புஜ்ஜி குருவி தூக்க கலக்கத்துல, அது எல்லாமே நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குட் நைட். இவ என்ன காலையில 9 மணிக்கு குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிட்டா? என்ன நைட் ஷிஃப்டோ என்னவோ, எனக்கு எதுவுமே புரியல. சோட்டுக்கிளியோட வீட்ல நிலைமை வேற மாதிரியே இருந்துச்சு. மதியம் 2 மணி இருக்கும். அப்பதான் பன்னு எழுந்திருச்சு நேரா கிச்சனுக்கு போனா. அப்போ கிச்சன்ல சோட்டுக்கிளி அப்பதான் சாப்பிடலான்னு தட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அத பார்த்து பன்னு, குட் மார்னிங் அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. டைம் எவ்வளவு ஆச்சு? எனக்கு சுட சுட 2 மசால் தோசையை சுட்டு கொடுக்கறீங்களா? அப்போ சோட்டுக்கிளி ரொம்பவும் ஆச்சரியமா, குட் மார்னிங்கா? மத்தியானம் 2 மணிக்கு யாராவது குட் மார்னிங் சொல்லுவாங்களா? சுட சுட மசால் தோசை கேக்குற. மத்தியானம் மசால் தோசை யாராவது சாப்பிடுவாங்களா? நான் பருப்பு சாதம் பொரியல் செஞ்சிருக்கேன், போய் குளிச்சிட்டு வா. அப்போ பன்னு கிளி கோவமா, அப்பா அம்மா, எந்திரிச்ச உடனே எனக்கெல்லாம் குளிக்க முடியாது. நான் சிட்டில எப்பவுமே மத்தியானம் 2 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச உடனே கீழே இருக்கிற ஹோட்டலுக்கு போய் சுட சுட மசால் தோசாவை வாங்கி சாப்பிடுவேன். இப்ப தோசைய செஞ்சு தரீங்களா இல்லையா? அப்போ சோட்டுக்கிளி கோவமா, டேய், நீ கேட்ட உடனே சுட சுட செஞ்சு கொடுக்கறதுக்கு இது என்ன சிட்டில இருக்கிற ஹோட்டலா? இது கிராமம்டா. இந்த கிராமத்துல டிஃபன் ஐட்டம் காலையில தான் கிடைக்கும். அது கூட நான் செஞ்சு காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். இங்க சாப்பாடு தான் சாப்பிடணும். உனக்கு சாப்பாடு வேணும்னா குளிச்சிட்டு வந்து சாப்பிடு. அப்போ பன்னு கிளி ரொம்ப கவலையா, நான் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தேனோ, சிட்டிலேயே ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கிட்டு சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, எனக்கு அந்த சாப்பாடையே கொடு. இன்னொரு பக்கம் ராத்திரி 7 மணி இருக்கும். சிச்சு காக்கா அவனுடைய பிள்ளையான சின்ன காக்கா கிட்ட பேசுறதுக்காக அவனை எழுப்பலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, சின்ன காக்கா இன்னும் அவன் ரூம்ல படுத்துக்கிட்டு நல்லாதான் தூங்கிக்கிட்டு இருந்தான். வேற வழி இல்லாம சிச்சு காக்கா சின்னவ தட்டி எழுப்புனா. அப்பா சின்னு, எந்திரா, எப்ப வந்து பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. பறவைங்க எல்லாம் கூண்டுக்குள்ள வந்து சேர்ற நேரம் ஆயிடுச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசணும். கொஞ்ச நேரம் எந்திரிடா. அப்போ சின்ன காக்கா முழிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, ஐயோ மம்மி, எதுக்காக இப்படி உயிரை வாங்குறீங்க? நானு காலையில 8 மணிக்கு படுத்தா நைட்டு 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. அப்படி நிறைய நேரம் தூங்குன மட்டும்தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன். இப்ப கிளம்புங்க. சிச்சு காக்கா கவலையா, என்னவோ இந்த பைத்தியக்கார வேலை. என் பையன் என் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவங்கிட்ட என்னால நிம்மதியா பேச முடியல. சரி சரி, படுத்துக்கோ. ராத்திரி 8 மணிக்கு பசங்க எல்லாரும் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி மறுபடியும் லேப்டாப் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. அம்மாக்கள் எல்லாருமே அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. புஜ்ஜி, நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, வாமா சாப்பிடலாம். அம்மா, நான் எந்திரிச்சதே இப்பதானே. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாமா. எனக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப நான் எந்திரிச்சு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வேலையை பாக்குறேன். அம்மாக்கள் 3 பேரும் வேற வழி இல்லாம சாப்பிட்டு ராத்திரி 10 மணிக்கு போய் படுத்தாங்க. பிள்ளைங்க எல்லாரும் ஒரு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நைட் ஷிஃப்டோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்க ராத்திரி 12 மணிக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க. அப்போ சின்ன காக்கா
நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவை எழுப்பி, மம்மி மம்மி எந்திருங்க மம்மி. சிச்சு காக்கா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சா. என்னப்பா என்ன ஆச்சு? திருடங்க வந்துட்டாங்களா இல்ல மழை வந்துகிட்டு இருக்கா? திருடன் யாருமே வரலம்மா. சாயங்காலம் நீங்க என் கூட ஏதோ பேசணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப எனக்கு வேலையில பிரேக் கொடுத்திருக்காங்க. வாங்க ஹால்ல உட்காந்து பேசலாம். சிச்சு காக்கா கண்ணை தொடச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, என்னடா நைட்டு 12 மணிக்கு வந்து என்ன தூக்கத்துல எழுப்புற? இந்த மாதிரி தூக்கத்துல வந்து என்ன எழுப்புனா எனக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்ப வா உக்காந்து பேசலான்னு கூப்பிடுற? போடா போய் உன் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இரு. இன்னொரு பக்கம் ராத்திரி 1 மணிக்கு பன்னு கிளிக்கு பசி எடுத்துச்சு. கிச்சனுக்கு போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்ல. வேற வழி இல்லாம கடைசியில அவங்க அம்மா சோட்டுவ வந்து எழுப்புனா. அம்மா அம்மா கொஞ்சம் எந்திரிங்கம்மா. அப்போ சோட்டுவும் எழுந்திருச்சு. என்னப்பா அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? காலையில ஆவலம்மா. இது நைட்டு 1 மணி. எனக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதும்மா. எனக்கு இந்த குளிருக்கு சுட சுட மிளகா பஜ்ஜிய சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க எந்திரிச்சு வந்து எனக்கு மிளகா பஜ்ஜி சுட்டு கொடுங்க. சோட்டு ரொம்ப கோவமா, என்னது பஜ்ஜியா? நைட்டு மணி எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தியா? நைட்டு நேரத்துல சிட்டில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ என்ன எழுப்புறியா நீ? டேய் என்ன நிம்மதியா தூங்க விடுறா, இல்லனா அந்த டப்பால என்ன இருக்கோ போய் பார்த்து சாப்பிடுறா. இன்னொரு பக்கம் ராத்திரி 2 மணி இருக்கும். புச்சி தொடர்ந்து சிஸ்டம் பாத்துக்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சுது. அம்மா அம்மா எனக்கு இந்த சிஸ்டம பார்த்து பார்த்து ரொம்ப தலை வலிக்குது. அந்த ஜெண்டு பாம் எங்க இருக்குன்னு எடுத்து கொடுங்க. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? அப்போ துணிக்குருவியும் எழுந்துச்சு உக்காந்து, அம்மா புஜ்ஜி பகல் முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பு ரொம்ப வலி எடுக்குதுமா. காலையில கூட காஃபிய குடிச்சிட்டு தானே படுத்து தூங்குன. மறுபடியும் இப்ப காஃபி வேணுமா? உன்னோட தலைவலிக்கு காரணம் அந்த சிஸ்டம் தான். சரி இரு கொண்டு வரேன். அப்படி ராத்திரி முழுக்க பசங்க 3 பேரும் அம்மாங்களை தூங்கவே விடல. அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. பாவம் அம்மாக்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா பசங்க 3 பேரும் காலையில 9 மணிக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் 3 பேரும் மறுபடியும் வெளியில வந்து மரத்துக்கு கீழே உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. ராத்திரி முழுக்க சரியா தூக்கம் இல்ல அப்படிங்கறதுனால அவங்க கண்ணெல்லாமே செவந்து போயிருந்துச்சு. என்ன சிச்சு சோட்டு உங்க மூஞ்சியும் வாடி போயிருக்கு. நைட்டு தூங்கலையா? சிச்சு கவலையா, தூக்கமா? நான் எங்க தூங்குறது? நைட்டு முழுக்க என்னோட பையன் என்ன தூங்க விடுறானா? அவன் ஏதோ முழிச்சுக்கிட்டு வேலை செய்யறான். இதனால எனக்கு தான் பைத்தியம் பிடிக்குது. என்னோட பிரச்சனை கூட அதுதான் சிச்சு. என் பையன் மத்தியானம் 2 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு மசால் தோசை வேணும்னு சொல்றான். நேத்து நைட்டு எந்திரிச்சு வந்து பஜ்ஜி வேணும்னு சொல்றான். நைட்டு முழுக்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ஆமாண்டி, நம்ம பசங்க நம்ம கூடயே இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்குவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒர்க் டைமிங்ஸால அவங்க நைட்டு முழுக்க வேலை செஞ்சு பகல்ல தூங்குறாங்க. நம்ம நைட்ல தூங்கும்போது நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியல. இதனால நம்மளுக்கும் ஹெல்த் பிரச்சனை வர மாதிரி இருக்கு. இத சரி பண்ண ஏதாவது ஒரு ஐடியா தேடி ஆகணும். அப்படி சாயந்தரம் 4 மணிக்கு பசங்க 3 பேர் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு வரும்போது ஹால்ல அம்மாங்க 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா எல்லாரும் இப்படி உட்காந்துக்கிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா புஜ்ஜி, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு நீங்க எல்லாம் சிட்டிக்கு கிளம்புங்க. அதுக்கு பன்னு கிளி, என்னம்மா நாங்க கொஞ்ச நாளுக்கு உங்க கூடயே இருக்கலான்னு வேலைக்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்தா எங்களை போக சொல்றீங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா? தப்பு உங்களோட இது இல்லடா பன்னு. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த வேலையோடது. பகல் முழுக்க எல்லாரும் படுத்து தூங்குறீங்க, நைட்ல உட்காந்து வேலை செய்றீங்க. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா சரியா வராது. ஆமாம் பச்சின்னும், நீங்க சிட்டில 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அங்க ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி நல்லாவே கிடைச்சிரும். ஆனா இந்த கிராமத்துல உங்களுக்கு அந்த வசதியெல்லாம் இல்ல. அதனால நீங்க சிட்டிக்கே கிளம்புங்க. ஆமாம் புஜ்ஜி, நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்தாலும் எங்களால உங்க கூட நிம்மதியா உட்காந்து பேச முடியல. அதனால நீங்க சிட்டிக்கே கிளம்பி போங்க. ஆனா ஒரு கண்டிஷன், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் நீங்க கிராமத்துக்கு வாங்க. வரும்போது உங்களோட லேப்டாப்பை அங்கே வச்சுட்டு வந்துருங்க. 2 நாள் லீவ் போட்டுக்கிட்டு சந்தோஷமா எங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அம்மாக்களோட கஷ்டத்தை புள்ளைங்க 3 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க.
ராத்திரி முழுக்க அம்மாக்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க கிராமத்துக்கு வந்தா உங்க கூட இருக்கலாம்னு நினைச்சோமே தவிர எங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும், நாங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இருந்தா வேலை செய்யுமே தவிர உங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டோமா. ஆமாம்மா, நாங்க நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். நாளைக்கே நாங்க சிட்டிக்கு கிளம்பி போயிடுறோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்க வரும்போது லேப்டாப் போன் எதுவுமே தொட மாட்டோம். நான் கூட தான் மம்மி. இனிமே சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து இருந்து பகல்ல பேசிக்கிட்டு நைட்ல உங்களை நிம்மதியா தூங்க விடுறேன். பசங்களோட முடிவை கேட்டு அம்மாக்கள் 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க 3 பேரும் ஊரை விட்டு சிட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு வேலை இல்லாதப்போ ஊருக்கு வந்து அம்மாக்கள் கூட அவங்க நேரத்தை சந்தோஷமா செலவிட்டாங்க. மத்த நாட்கள்ல அவங்க சிட்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள் எல்லாருமே வீட்ல ராத்திரியில நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மலையில் வாழை இலை பிரியாணி. பறவைங்களோட கிராமத்துல துணிக்குருவி அவ வீட்டு திண்ணையில அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததும், அம்மா என்னாச்சுமா? நானும் உங்களை காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? அந்த பிரச்சனைய என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மூடி வச்சிருக்கீங்களா? என்ன ஆச்சுமா, சொல்லுங்கம்மா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு புஜ்ஜி? யோசனை எல்லாமே நம்மள பத்தி தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு மத்தவங்க வீட்ல மத்தவங்க வயல்ல நம்ம வேலை செய்யறது? என்னால வேலை செஞ்சு செஞ்சு என்னோட சிறகுங்கள்லாம் போயிடுச்சு. ஏதாவது வியாபாரம் பண்ணா எப்படி இருக்கும்? ஐயோ அம்மா, இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க ஒரு நல்ல ஃபுட் பிசினஸ் ஆரம்பிங்க. உங்க கை சமையல் நல்ல கமகமான்னு வரும். உங்க கை ருசிக்கு மயங்காதவங்க யாரும் இல்ல. புஜ்ஜி, எனக்கு ரொம்ப நாளா பிரியாணிய செஞ்சு பிரியாணி வியாபாரம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்ன பண்றது? நம்ம ஊருக்குள்ள சிச்சு காக்கா பெரிய ஹோட்டலை வச்சு பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் போய் நடுவுல பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிச்சா எனக்கு போட்டியா இதே ஊருக்குள்ள நீயும் பிரியாணி வியாபாரம் செய்ய வந்துட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு என் கூட பெருசா சண்டை போடும். அதுக்குதான் புஜ்ஜி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, இவ்வளவுதானா? இதுக்கு ஏம்மா நீங்க பயப்படுறீங்க? அந்த சிச்சு ஆண்டி வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு போட்டோம். ஆனா ருசியும் நாணயமும் எங்க இருக்கோ அங்கதானே வந்து ஜனங்க சாப்பிட்டு போவாங்க. எனக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிருக்காங்க, சிச்சு ஆண்டி கிட்ட விலை அதிகமா. நீங்க பயப்படாம வியாபாரத்தை ஆரம்பிங்க. எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். அப்படி துணியும் புஜ்ஜியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சிச்சுவோட வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சிச்சுவோட புள்ளையான சின்னவுக்கு பயங்கரமான இருமல். பாவம், அவனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. சிச்சு காக்கா உடனே பயந்து போய் அந்த ஊர்ல இருக்கிற லூசிபுராவோட ஹாஸ்பிட்டலுக்கு சின்னவ தூக்கிக்கிட்டு போனா. லூசிபுரா டாக்டர் சின்னவ உள்ள கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு பலவிதமான டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் சிச்சு வெளியில உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் பதட்டமா இருந்தா. ஐயோ கடவுளே, என் பையனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளோ நாளா நல்ல துருன்னு விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஏதோ ஒரு தீராத வியாதி வந்துருச்சே. ஐயோ, என் பையனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கடவுளே காப்பாத்துங்க. அப்பதான் லூசிபுரா டாக்டர் ரூமுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. லூசியோட முகமும் கூட என்னமோ வாடி போயிருந்துச்சு. சிச்சு, தைரியமா இரு. நான் சொல்றத கேட்டு எந்த காரணத்தை கொண்டு நீ பயப்படாத. சிச்சும் உடனே போய் லூசியோட கைய பிடிச்சுக்கிட்டு, லூசி உண்மை சொல்லு, என் பையனுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக ஜுரம் குறையவே மாட்டேங்குது? அவனுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சிச்சு, நான் சொல்றத கவனமா கேளு. உன் பையனுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. உடனடியா அவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா எல்லாமே சரியாயிடும். அப்போ சிச்சு காக்கா சத்தமா அழுதுகிட்டே,
என்னது ஆபரேஷனா? ஐயோ கடவுளே, என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்களா? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு என் பையனுக்கு என்ன ஆச்சு லூசி? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உடனடியா என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. சிச்சு, ஆபரேஷனை நான் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு தேவையான மருந்து செலவுக்கெல்லாம் அதிகமா காசு செலவாகும். சில மருந்துங்க இருக்கு, அத நான் சொல்றேன். அத நீ சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்தே ஆகணும். ஆபரேஷன் பண்றதுக்கு சுமார் 2 லட்சம் ஆகும். நான் ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்றேன், நீயும் காசுக்கு ரெடி பண்ணிக்கோ. என்ன பண்றதுன்னு யோசி. அதை கேட்டு சிச்சு காக்கா ஷாக் ஆயிடுச்சு. ஐயையோ, 2 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போறது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட பணம் இருந்தது. ஆனா அந்த பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு கையில இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றது? சிச்சு, என்ன ஆனாலும் நீ சீக்கிரமா போய் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வந்துரு. நான் இங்க அவனுக்கு ஆபரேஷனுக்கு எல்லா தேவைகளையும் ரெடி பண்ணிக்கிறேன். நீயும் போய் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வா. அப்படி சொல்லி லூசி உள்ள போயிடுச்சு. சிச்சுவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவ பணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்காக அழுதுகிட்டே அவளுடைய உயிர் தோழியான சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு வந்தா. அப்போ சோட்டுக்கிளி அவ வீட்டு வாசல்ல துணியை துவச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா சோட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இப்படி சொன்னா. ஐயோ சோட்டு, என்ன காப்பாத்துறி. என் பையனுக்கு ஒண்ணும் முடியல, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அத கேட்டு சோட்டுக்கிளி, சிச்சு எந்திரி, என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானா? என்னன்னு சரியா சொல்றீ? சோட்டு, என்ன காப்பாத்து. என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. உடனடியா அவனுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அவனோட உயிருக்கே பெரிய ஆபத்து. உடனே என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் என்னால ரெடி பண்ண முடியாது. என்னோட பில்டிங்கையும் விற்க முடியாது. நீதான் எப்படியாவது 2 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்து என் பையனை காப்பாத்தணும். அப்போ சோட்டு ரொம்பவும் கவலையா, ஐயோ சிச்சு, 2 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் புருஷன் கூலி வேலை செய்யறவரு. அவர்கிட்ட 2000 ரூபாவே இருக்காது. அப்படி இருக்கும்போது 2 லட்சத்தை நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? ஆசை இருந்தா சின்னவுக்காக கொடுத்திருப்பேன். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ சோட்டு, நீயும் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? உன்னை தவிர இந்த ஊருக்குள்ள எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்க கூட சொந்தக்காரங்கன்னு யாரும் எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. என்னோட ஹோட்டல், வீடு, இடத்தெல்லாம் வித்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்காதே. உடனுக்குடனே என்னோட ஹோட்டலை எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா யாரு முன்னாடி வருவா? எனக்கு யாரு பணத்தை கொடுத்து உதவி செய்வா? சோட்டு யோசிச்சு பார்த்து, என்னது, ஹோட்டலை விற்க போறியா? சிச்சு, நீ ஹோட்டலை விற்க போறேன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு யோசனை வருது. துணி குருவி ரொம்ப நாளா ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவ இந்த ஊர்ல ஒரு பிரியாணி சென்டர் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறா. நீ கஷ்டம்னு போய் சொன்னா அவ ஆகாதுன்னு சொல்ல மாட்டா. ரொம்ப நாளா பணத்தை சேர்த்து வச்சிருக்க, போய் கேட்டு பாரு. சிச்சு காக்கா கண்ணுல கண்ணீரோட, துணி ஹோட்டலை வாங்கிக்குவலா? ஆமா, ரொம்ப நாளா வியாபாரம் பண்ணணும்னு அவளுக்கு ஆசை இருக்கு. நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா உடனே துணிக்குருவிய பாக்குறதுக்காக போச்சு. துணியும் புஜ்ஜியும் அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா துணிய பார்த்ததுமே கையெடுத்து கும்பிட்டு, துணி, என்ன காப்பாத்து. என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். உடனடியே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணலனா அவன் பொழைக்க மாட்டான். உனக்கு எவ்வளவு நாளா பிரியாணி வியாபாரம் செய்யணும்னு ஆசையா இருக்குல்ல? என்னோட ஹோட்டல நீயே எடுத்துக்கோ. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு. நீ பணம் கொடுக்கலன்னா என் பையனை என்னால காப்பாத்த முடியாத, உதவி செய் துணி. அத கேட்டு துணிக்குருவி ரொம்ப கவலையா, என்ன சிச்சு சொல்ற? சின்னுவுக்கு ஆபரேஷனா? ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம். சிச்சு, உன்னோட ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டல் ஆச்சே, அத நீ விக்கிற அப்படின்னா என்னால இப்ப என்ன பண்றது? துணி, ஹோட்டல் போனாலும் மறுபடியும் நான் சம்பாதிச்சுக்குவேன். ஆனா என்னோட பையனோட உயிர் போனா என்னால உயிரோடவே வாழ முடியாது. என் ஹோட்டலை நீயே எடுத்துக்க துணி. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. உன் கால்ல வேணாலும் விழுவுறேன். அப்போ புஜ்ஜி, சிச்சு ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. சின்ன உயிரை நம்ம காப்பாத்திரலாம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ஆண்டி. சிச்சு, நீ கவலைப்படாத. சின்னும் எனக்கு கூட பையன் மாதிரி தான். அவன் உயிரை நம்ம போக விட்டுலாமா? அவன் உயிரை காப்பாத்தலாம். நான் 2 லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்யணும்னு சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசு உனக்கு கொடுக்கறேன். நீ அந்த ஹோட்டலை எனக்கு விட்டுரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம சின்னவ காப்பாத்திரலாம். அவனுக்கு ஒண்ணும் இல்ல.
துணி அவ சேர்த்து வச்ச பணத்துல 2 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து சிச்சு கிட்ட கொடுத்தா. சிச்சு நன்றியை சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் லூசி கிட்ட கொடுத்து சின்னுவுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி சொன்னான். சின்னுவுக்கும் நல்லபடியா ஆபரேஷனும் முடிஞ்சுச்சு. இப்போ அவன் குணமாவும் ஆயிட்டான். துணி அவ நினைச்ச மாதிரியே ஊருக்குள்ள ஒரு பிரியாணி கடையையும் அவ ஆரம்பிச்சு வச்சா. அம்மா, நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஹோட்டல் வந்துருச்சு. நீங்க செய்யற கமகம பிரியாணி வாசனை ஊர் முழுக்க பரவிடுச்சு. கஸ்டமர் எப்படி வராங்கன்னு பாருங்க. அப்போ துணிக்குருவி சந்தோஷமா, எல்லாம் அந்த கடவுளோட அருள் துணி. நம்ம நாணயமா வியாபாரம் செய்யலாம். குறைவான விலைக்கே பிரியாணியை கொடுக்கலாம். கண்டிப்பா கஸ்டமர் நிறைய பேரு வருவாங்க புஜ்ஜி. துணியோட கடை பிரியாணி ரொம்பவும் சுவையா இருக்கிறதுனால எல்லாருமே வந்து துணிக்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டு அவ வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நினைக்கவே இல்ல. திடீர்னு ஊருக்குள்ள ஒரு வாரமா இடைவிடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஊர்ல இருக்கிற தெருவு எல்லாமே இப்ப தெரு மாதிரி இல்லாம குளமாதான் இருந்துச்சு. யாராலையும் வெளியில இறங்கி தெருவுல நடக்க கூட முடியாத ஒரு நிலைமை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் துணி 2 குண்டா நிறைய பிரியாணியை சமைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கஸ்டமர்ஸ் யாருமே துணியோட ஹோட்டலுக்கு வரவே இல்ல. அதை நினைச்சு துணியும் புஜ்ஜியும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னப்பா என்னோட கர்மம். வியாபாரம் ஆரம்பிச்சு கடை நல்லா போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரணுமா? நானும் கஷ்டப்பட்டு பிரியாணியை செஞ்சு வச்சிருக்கேன். இந்த கொட்டுற மழையில யாருமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. இவ்வளோ செஞ்சு வச்ச பிரியாணியை இன்னைக்கு நான் எப்படி வியாபாரம் செய்யறது? யாரு புஜ்ஜி வந்து வாங்கிட்டு போவான்? அப்போ புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. வியாபாரம் அப்படின்னா லாபம் நஷ்டம் வந்தே வரும். குற்றமலையில கஸ்டமர் யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆனா நம்ம இதுக்காக நேரா கஸ்டமர் வீட்டுக்கு போய் பிரியாணி கொடுக்க கூடாது? துணி ஆச்சரியமா, நம்ம கஸ்டமர்கிட்ட பிரியாணியை கொண்டு போய் சேர்க்கணுமா? என்ன புஜ்ஜி சொல்லிக்கிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு கொட்டுற மலையில நம்ம எப்படி போக முடியும்? பிரியாணியே ஆறிடாதா? எந்த கஸ்டமர் ஆறி போன பிரியாணி வாங்குவாங்க? அதுக்கு புஜ்ஜி, அம்மா, நம்ம பாத்திரத்தோட பிரியாணிய கொண்டு போறது வேண்டாம். எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கு. நம்ம வீட்டு பின்னாடி வாழை தோட்டம் இருக்குல்ல, அங்கிருந்து வாழை இலைய கொண்டு வந்து நெருப்புல வாட வச்சு அதுல பிரியாணியை பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நூலால நல்லா டைட்டா கட்டி பேக் பண்ணி வீட்டுக்கே கொடுக்கலாம். வாழை இலையில பேக் பண்ணணுமா? பிளாஸ்டிக்லயே பேக் பண்ணி கொடுத்தா அது நம்மளுக்கு ஈஸி தானே புஜ்ஜி? அம்மா, பிளாஸ்டிக்ல கட்டி கொடுத்தா ருசி இருக்காது. அதுவும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து. அதே வாழை இலையில பேக் பண்ணி கொடுத்தா அதோட ருசி 10 மடங்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூடு ஆறவே ஆறாது. நம்ம எல்லாத்தையும் பொட்டணம் கட்டி ஒரு பெரிய கூடல வச்சுக்கிட்டு வீடு வீடா வியாபாரம் பண்ண கண்டிப்பா நம்மளுக்கு கை நிறைய லாபம் வரும். அம்மா, கொட்டுற மழையில வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுட சுட பிரியாணி செஞ்சு பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. என்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ் அம்மா. அப்போ துணி ரொம்பவும் ஆசையா, உண்மையா புஜ்ஜி? வாழை இலையில பேக் பண்ணி கொடுத்தா சூடு ஆறாதா? எல்லாரும் வாங்கிக்குவாங்களா? சரிம்மா, நான் போய் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வரேன். உடனே துணியும் பஜ்ஜியும் அந்த மணியிலேயே நனைஞ்சுக்கிட்டு போய் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வந்து அடுப்புல காட்டி கொஞ்சம் வாட்டி சுட சுட செஞ்ச அந்த பிரியாணிய அந்த வாழை இலையில போட்டு பொட்டலமா கட்டி கயிறு போட்டு கட்டி தயாரா வச்சாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பொட்டல கட்டின அந்த பிரியாணிய ஒரு பெரிய கூடையில வச்சுக்கிட்டு அந்த கூடைக்கு மேல ஒரு வாழை இலைய போட்டு மூடி பிரியாணி பொட்டலம் நனையாத மாதிரி எடுத்துக்கிட்டு ஊருக்கு மத்தியில வந்தாங்க. அப்போ துணி புஜ்ஜி 2 பேரும் ஊருக்கு மத்தியில வந்த உடனேயே, வாங்க வாங்க, கொட்டுற மலையில சுட சுட வாழை இலை பிரியாணி. வாழை இலை போட்டு சூடா இருக்கட்டும்னு பேக் பண்ண பிரியாணி உங்களுக்காக உங்க வீட்டாண்டியே. வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி அவங்க 2 பேரும் கத்துன அந்த சத்தத்தை கேட்டு மழையால வீட்டை விட்டு வெளியில வர முடியாம பசியால தவச்சுக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாருமே உடனே அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. என்ன புஜ்ஜி, கொட்டுற மலையில இந்த பார்சலை தலையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? என்னது இது? ವಾಳೆ ಎಲೆ ಬಿರಿಯಾನಿಯ? ಹೌದು ಲೂಸಿ ಡಾಕ್ಟರ್ ಅವರೇ, ಈ ಮಳೆಯಲ್ಲಿ ನೀವು ಯಾರೂ ಹೊರಗಡೆ ಬರೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೇನೆ ನಾವು ಈ ಬಿರಿಯಾನಿನ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿ ತಂದಿದ್ದೀವಿ. ರುಚಿ ತುಂಬ ಸೂಪರ್ ಆಗಿರುತ್ತೆ. ಒಮ್ಮೆ ತಿಂದು ನೋಡಿ,
நீவேனே ஆச்சரியப்படுத்திரா. துணி, இந்த கொற்ற மலையில இந்த சுட சுட பிரியாணிய பார்த்துட்டு அப்படியே போக எனக்கு மனசு இல்ல. இதோட வாசத்துக்கே சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கும் வீட்டுக்கு 2 பார்சல் கூட. ஆமா துணி, கொற்ற மலையில பிரியாணிய கைக்கே கொண்டு வந்து கொடுக்கும்போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்க? சீக்கிரமா எனக்கு 2 பாக்கெட் கொடு. அப்படி அந்த அடிக்கிற மழையிலையும் அந்த பிரியாணி வாசம் எல்லாரையுமே கவர்ந்து எடுத்ததுனால எல்லாருமே வந்து பிரியாணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி துணி புஜி 2 பேரும் கூடையில கொண்டு வந்த பிரியாணி எல்லாமே தீந்து போச்சு. எப்பவும் போலவே அவங்க கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சாங்க. அம்மா, பாத்தீங்களா நம்ம ஐடியா எவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு? இதுக்கப்புறம் கூட மழை வந்தா இதே மாதிரி பிரியாணி செஞ்சு வியாபாரத்தை செய்யலாமா? இது எல்லாமே உன்னோட புத்திசாலி தனத்தினாலதான். ஆனா புஜ்ஜி, நம்ம கூடையில இன்னும் 2 பார்சல் இருக்கே. புஜ்ஜி, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா 2 இருக்கே. அம்மா, அத நான் தான் எடுத்து வச்சேன். இந்த கொற்ற மலையில சிச்சு ஆண்டி சின்னுக்கு சாப்பாடே இருக்காது. சின்னுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குல்ல, அவன் வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும். அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் எடுத்து வச்சேன். சரிம்மா, உன்னோட யோசனை ரொம்ப நல்ல வார்த்தை சொன்ன புஜ்ஜி. வா, போயிட்டு வரலாம். அந்த மலையில துணி புஜி 2 பேருமே சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ சிச்சு காக்கா அவ வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிக்கிட்டு இருக்கிற சின்னும் வீட்டுக்குள்ள படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தான். சிச்சு, எப்படி இருக்கேடி? சின்னுவோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு? சிச்சு துணியை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, புஜ்ஜி, துணி, வாங்க வாங்க. நீங்க கொடுத்த பணத்தால தான் இன்னைக்கு என் பையன் சின்னுவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவன் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கான். நீங்க வாங்க. நீங்க செஞ்ச உதவியை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். வாங்க நீங்க. அப்போ புஜ்ஜி, ஐயோ ஆண்டி, இதெல்லாம் ஒரு உதவியா? இங்க பாருங்க ஆண்டி, இந்த மலைக்கு சின்னவுக்கு நாங்க சுட சுட பிரியாணி செஞ்சு வாழை இலையில பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதை கொடுங்க. இதை சாப்பிட்டா அவன் கொஞ்சம் தெம்பா இருப்பான். அவனுக்காக, உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம். சிச்சு கண்ணுல கண்ணீரோட, ஐயோ துணி, புஜ்ஜி, இந்த கொற்ற மலையில எனக்காகவும் என் பையனுக்காகவும் அவ்வளோ தூரத்துல இருந்து பிரியாணி கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்னு சொல்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு உங்க வியாபாரம் எப்பவுமே நல்லா நடக்கணும். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி சிச்சு, மழை வேற வந்துகிட்டு இருக்கு. சின்னுவை பத்திரமா பார்த்துக்கோ. நாங்க இன்னும் கிளம்புறோம். துணி புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் வெயிலோ மழையோ பனியோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த வாழையிலை பிரியாணி வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்து அவங்க 2 பேரும் கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.